إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், கூனு லிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். கூனு லிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். ஒரு அமல் செய்வதற்காக வேண்டி நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதை விட அந்த அமல் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகக்கூடிய விஷயத்துல, அந்த அமல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல கூடின கவனம் செலுத்துங்க என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் சில நேரங்கள்ல அமல்களை செய்வோம். ஆனா அந்த அமல்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, கபூல் செஞ்சானா இல்லையா, அல்லது ஒரு பழைய துணிய சுருட்டி முகத்துல அடிக்கிறத போல அல்லாஹ் என்னுடைய தொழுகைய, என்னுடைய திலாவத்த, என்னுடைய கியாமுல் லைல, என்னுடைய ஓதல, என்னுடைய சதகாக்கள, என்னுடைய நோம்ப அல்லாஹ் திருப்பி முகத்துல அடிச்சிட்டானா இத பத்தி சிந்தனையே இல்லாம இருக்கிறோம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்த ஆகப்பெரிய பயம் என்னென்றா, அல்லாஹ் என்னைய ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சானா, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய நூறானி தர்பாருக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியாக இருக்கிறதா? அது எப்படியா கொண்ட சஹாபாக்கள் என்றா, யார பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அந்த சஹாபாக்களே அல்லாஹ் என்னைய கபூல் செய்வானா என்ற பயத்தில் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபஅம்மா அன்த யா அபா பக்கர் அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி. அபூபக்கர் என்ற உம்மத்துல முதலாவது சொர்க்கம் போறது நீங்க தான் என்பதா. நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல சொர்க்கத்துடைய 8 வாயல்களும் அபூபக்கர் எண்ணின் மூலமாக நுழைங்கோ என்பதாக 8 வாயல்களும் வெல்கம் பண்ணுவாங்க. இது யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல நாங்க அந்த அபூபக்கரை பொருந்து கொண்டோம் என்ற கருத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். சூரத்துல் லைல் அல்லாஹ் இறக்குறான். ஆனாலும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள்ள பயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு முஃமினுடைய உடம்புல ஒரு ரோமமாக இருக்கக்கூடாதா? ஒரு பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கக்கூடாதா? அதாவது ஒரு மனிதனாக இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் நான் அவ்வளவு ஒரு பாவி, ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொண்டானோ தெரியா, அந்த பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உலகத்திலேயும் மனைவி, சொர்க்கத்திலேயும் மனைவி. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் என்னைய பெற்றெடுக்காம இருந்தா நல்லா இருக்குமே என்பதா. ரப்புல் ஆலமீனுடைய பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கு. அந்த அல்லாஹ் என்னை கபூல் செஞ்சானோ, நான் ரசூலுல்லாஹுடைய மனைவி, ஆனாலும் அல்லாஹ் என்னை கபூல் செய்வானோ, நான் அவ்வளவு கபூல் செய்யப்படுவதற்கு தகுதியா இருக்கிறேனா என்ற அச்சம் இருந்து கொண்டே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்ன லிகுல்லி நபிய்யின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு தோழன் இருப்பார். உஸ்மான், நீங்க சொர்க்கத்தில் என்னுடைய தோழன், என்னுடைய நண்பனா இருப்பீங்க என்பதா. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர் கிட்ட போனா, அந்த கபர் கிட்ட போனா கபரிஸ்தானத்துல அழுவாங்க, தாடி நலையக்கூடிய அளவுக்கு. சொன்னாங்க, ஏன் இவ்வளவு அழுவீங்க? ஒரு மனிதன் போகக்கூடிய முதலாவது மன்சில் கபர், அது சரியா இருந்தால்தான் எல்லாமே சரியா இருக்கும். என்னுடைய கபர் எப்படி இருக்கும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அலி அமா தர்தா அன் தகூன மன்சிலதுக முகாபல மன்சிலி. அலி, நீங்க பொருந்து கொள்ளலையா? சொர்க்கத்தில் என்னுடைய வீட்டுக்கு முன்னாலதான் உங்களோட வீடு இருக்கும் என்பதா. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அதானுடைய சத்தம் கேட்டா போதும், அப்படியே உடம்பு அப்படியே மஞ்சளித்து போயிட்டு, அல்லாஹ் கூப்பிடுறானே, அல்லாஹ் கூப்பிடுறானே. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உஸ்தாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல கண்டிருக்கிறேன். என்னுடைய உஸ்தாத் அலியை நான் தஹஜ்ஜுடைய நேரத்துல கண்டிருக்கிறேன். தாடியை குடிச்சு கொண்டு ஒரு பாம்பு கொத்தினா ஒரு மனிதன் எப்படி தடமாறி தடமாறி தப்ப பாப்பாரோ அத போல தடமாறி கொண்டிருப்பார், தாடியை குடிச்சு கொண்டு அழுது கொண்டே இருப்பார். யா பைதா யா சஃப்ரா குர்ரி கைரி, ஏ தங்கமே, ஏ வெள்ளியே, நீ வேற யாரை ஏமாத்திடு. தீனார் திரகம், யாழ்லா இந்த துனியாவுக்கு நான் 3 தலா கொடுத்துட்டேன். யா அல்லாஹ், ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தின் ஜாத் வ புஅதிஸ் ஸஃபர் வ வஹ்ஷத்தித் தரீக். யாழ்லா, எனக்கு நீண்ட பயணம், தனிமையான பாதை, எந்த தயாரிப்பும் இல்ல, நீ எனக்கு உதவியாக இருப்பாயா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு அச்சம் உள்ளத்துல இருந்துச்சு. அல்லாஹ் என்னை கபூல் செஞ்சானோ இல்லையோ தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நீங்க அமலுடைய விஷயம் செய்யறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ
அதனுடைய கபூலியத், அது அல்லாஹ்வுடைய எக்ஸெப்டன்ஸ் உடைய லெவலுக்கு போற விஷயத்துல கூட கவனம் செலுத்துங்க. அதோட முடிக்கல, அதுக்கு பின்னால சொன்னாங்க இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாருடைய அமல்களை கபூல் செய்வான்? யாருடைய உள்ளத்துல தக்வா இருக்கிறதோ, யாரு முத்தகீன்களாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய அமல்களை மாத்திரம் தான் அல்லாஹ் கபூல் செய்வான். لن ينال الله لحومها ولا دماؤها. நீங்க ஒரு குர்பான் ஒன்று செய்றீங்க, அந்த குர்பானுடைய இரத்தமோ அந்த குர்பானுடைய மாமிசமோ அந்த அமல் பேச அல்லாஹ்க்கு சேர்றதில்ல. வலகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்துல எவ்வளவு தக்வா இருக்குதோ அதை வச்சுதான் அல்லாஹ் கபூல் செய்வான். அதுதான் கபூலியத்துக்கு அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு மாசம் அல்லாஹ் ரமதான்ல ட்ரைனிங் தந்தான். எதுக்கு ட்ரைனிங்? தக்வாவுக்குரிய ட்ரைனிங் தான் தந்தான். இந்த தக்குவாவை அடைஞ்சிக்கோங்க, இந்த இறையச்சத்தை அடைஞ்சிக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா என்றதுக்கு அடையாளம் எத்தனையோ அடையாளங்களை உலமாக்கள் காட்டக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. யாருடைய அமல் கபூலோ அல்லாஹ் அந்த அமலுக்கு இஸ்திகாமத் அல்லாஹ் நசீபாக்குவார். இஸ்திகாமத் என்ற என்ன? ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எந்த அமல் அல்லாஹ் இடத்துல கபூலோ அந்த அமலை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் ரப்புல் ஆலமீன் சாதாரண மக்கள் அல்ல. நபிமார்களுக்கு வாஜிபான தஹஜ்ஜுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சுன்னத்தாக வச்சு ட்ரெயினிங் கொண்டு செஞ்சான். எனவே தஹஜ்ஜுடைய ட்ரெயினிங், நபிமார்களுக்கு பரலான தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு ட்ரெயினிங்க தந்தான். ஆனா இப்ப ஃபஜ்ரும் இல்லாம தூங்கிட்டோம் என்றா யோசிங்க, ஏந்த கியாமுல் லைல் அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பான். இன்னும் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இல்ல, இன்னும் அந்த என்ன தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்திகாமத் இல்ல. இதுக்கு அழகான உதாரணம் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு எங்க கடைக்கு ஒரு சேல்ஸ்மேன் தேவை. எனவே நான் ஒருத்தருக்கு மாஷாஅல்லாஹ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறேன், ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கிறேன், வாங்க வேலை செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், ஒன்று இருக்குது தௌஃபீக், இன்னொன்று இருக்குது கபூலியத். தௌஃபீக் என்று சொல்வது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரான். எனவே என்ன நடக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் அவரை இன்டர்வியூ பண்ணி 10 வேலை கொடுக்கிறேன். இந்த 10 வேலை நீங்க செய்யணும், இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நேரத்துல திறக்கணும், இந்த நேரத்துல முடிக்கணும், கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர்ஸோடு இப்படி நடந்து கொள்ளணும், இந்த ஸ்டாக் எப்படி பார்க்கணும், 10 வேலை. எனவே ஒரு ப்ரொபேஷன் பீரியட், ஒரு 1 month பீரியட் உங்களுக்கு காரணம் செய்யுங்க. பெர்ஃபார்மன்ஸ், அந்த 1 month அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை வச்சுதான் நான் முடிவு செய்வேன், இவரை நான் கன்ஃபார்ம் பண்ணி பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குறதா அல்லது அப்படியே விலகி போடுறதா. எனவே ஒரு மாசத்துக்குள்ள நான் பார்க்க 10 வேலை கொடுத்திருக்கிறேன், செஞ்சதே 5 வேலை தான். அந்த 5 வேலையும் 10 குறைபாடு இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, டைமுக்கு வாரான் இல்ல, அப்படி எல்லாமே கம்ப்ளைண்ட். ஒரு மாசம் முடிஞ்சா நான் என்ன செய்வேன்? சம்பளத்தை கொடுப்பேன். நான் சொல்லுவேன், எனக்கு உங்களே கண்டினியூவா வைக்கிறதுக்கு ஐடியாவே இல்ல, மாசத்துடைய சம்பளம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். தௌஃபீக் கிடைச்சிட்டு, அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு, ஆனா எனக்கிட்ட கபூலாகினாரா, எனக்கிட்ட கபூலாக இல்லை, உள்ள ஏற்றுக்கொள்ள அப்படியே விரட்டிடுவேன். இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன், 10 வேலையை காட்டுறேன், சுபஹானல்லாஹ். அவர் 1 monthக்கு பின்னால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்றா 10 இல்ல, சொல்லாத வேலையும் செய்யறார். கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மனுஷன் நல்ல ஒரு ஆளோண்டு வச்சிருக்கிறீங்க, சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிறார், அவர் வந்தாவே எங்களுக்கு சாமானம் வாங்க தயாரா இருக்கிறார், நல்ல ஜெனுவினான ஆளா இருக்கிறார், நேரத்தோட வாரார், லேட் ஆகி போறார், நம்பகரமாக நடக்கிறார். ஆஃப்டர் 1 month என்ன நடக்குது? அவர் சொல்றார், நான் கொஞ்சம் நின்று கொள்ள பார்த்தேன். நாங்க என்ன சொல்லுவோம்? இல்ல எனக்கிட்ட நீங்க கபூல், நீங்க நிக்க வானம், நான் உங்களே வச்சுக்கொள்வேன். சம்பளத்தை கூட்டிக்காரன், கேஷையும் நீங்க ஹேண்டில் பண்ண. எந்த அளவுக்கு போவாருன்னா, நான் மகளக்காரன் முடிச்சு கொள்ள தயாரா என்ன, நீங்க அவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கபூலியத்துக்கு அடையாளம், அக்செப்டன்ஸுக்கு அடையாளம் கண்டினியூட்டி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறது இருக்குது. இது அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதுக்கு அடையாளம். நானும் நீங்களும் யோசிப்போம், இப்ப 2 கிழமை ஆகிட்டு, ரமதான் முடிஞ்சிட்டு 2 கிழமை ஆகிட்டு,
இந்த 14 நாள் அல்லது 15 நாள் என்ற தஹஜ்ஜுடைய ஹாலாத் என்ன, என்ற சுன்னத்தான நோம்புடைய ஹாலாத் என்ன, என்ன திலாவத்து குர்ஆனுடைய ஹாலாத் என்ன, என்ன முன்பின் சுன்னத்துடைய தொழிலுடைய ஹாலாத் என்ன, என்னுடைய பக்குவத்துடைய ஹாலாத் என்ன, திக்ர் திலாவத்துடைய விஷயங்கள் என்ன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாச சம்பளத்தை கொடுத்து அல்ல அப்படியே நீ விலக்கி போட்டானா அல்லது அல்ல தொடர்ச்சியா எனக்கிட்ட வேலை வாங்கி கொண்டே இருக்கிறானா? உண்ட கியாமுல்லை எனக்கு படவே இல்லை, உண்ட திலாவத்து குர்ஆன் எனக்கு படவே இல்லை, அது நீ போதுவாப்பா சம்பளத்தை வச்சுக்கோ பேசிட்டு என்று அல்ல என்னை அனுப்பினானா? இந்த அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல செஞ்சிட்டோம், ஆனா செஞ்ச அமல் எல்லாம் கபூலா? அது ஒரு பெரிய ஒரு क्वेश्चन மார்க். அது ஒரு பெரிய ஒரு क्वेश्चन மார்க். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். தொழுகிறவங்களுக்கு வயல் என்ற நரகம். அப்ப தொழாதவங்க அது எவ்வளவு டேஞ்சரா இருக்கு. ஏன் அவருடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்யல? الذين هم عن صلاتهم ساهون, அவர் தொழுந்தார் தான், ஆனா மறதியோட தொழுந்தார். الذين هم يراءون, அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுந்தார். தராவியா நான் 20 நாளும் நான் தொடர்ச்சியா வந்தேன், பாருங்கள் அடுத்தவங்களை காணுமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி வந்தார், நானும் கியாமுல்லை போறேன் என்றதுக்காக வேண்டி வந்தார். ரப்புல் ஆலமீன் இடத்துல கபூலியத் இல்ல, என்ன கிடைக்கும்? வயல் என்ற நரகம் கிடைக்கும். தொழுவார், தொழுந்தார், சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான், ஆனா கபூல் செய்யல. அதே மாதிரி ஹதீஸ்ல வருதா இல்லையா? ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா ظمأ, எத்தனையோ நோம்பாளிகள் பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே அவங்களுக்கு கூலி இல்லை. ரமதான்ல நோம்பு குடிச்சார்தான் 30 நாள் பசிய தவிர வேறொரு கூலியும் இல்லை. ஹதீஸ்ல வருவது, ஸலாத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 பேர், அந்த 3 பேரோட கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் பேசவும் மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், அல்லாஹ் நரகத்துக்கு தூக்கி வீசுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் அந்த 3 பேர்? அதுல முதலாவது ஆள் அல் மன்னான். ஒரு ரிவாயத்துல வருது, முதலாவது மன்னான். மன்னான் என்றா யாரு? தர்மம் கொடுத்தவர். கோடி கணக்கு பள்ளி கட்டணுமா, மദ്രസா போகணுமா, ஓபனேஜ் போகணுமா, ஏழைகளுக்கு போகணுமா, விதவைகளுக்கு போகணுமா, எத்தனை சதகா வேணுமோ எல்லாமே கொடுத்தவர் தான். ஆனா நரகத்தை ஓபன் பண்றார். ஏன்? அவருடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செய்யவே இல்லை, சொல்லி காட்டிட்டார். அமல் செஞ்சார், ஆனா கபூல் இல்லை. செஞ்ச அமல் எல்லாம் கபூல் ஆகணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அதே மாதிரி விவாதத்துல வருவது, எத்தனையோ பேர் மில்லியன் கணக்கு செலவழிச்சு ஹஜ் உம்ராக்கு போவாங்க. ரமதான்ல போகணுமா 1 மில்லியன், ஹஜ்ஜிக்கு போகணுமா நல்ல பேக்கேஜ் வேணுமா 5 மில்லியன். அப்படி போனவர் கேட்டா சொல்லுவார், டாக்டர்ல தான் இந்த ரூமே இருந்துச்சு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று போனவர். ஆனா மலாயிகா மார்கள் சொல்லிட்டாங்க, லா லப்பைக், அவரோட லப்பைக் அல்லாஹ் கபூல் செய்யவே இல்லை. அடே 5 மில்லியன் கிளாக் டவர் ஒன்று நல்ல குரூப்ல தான் போனேன். இல்ல இல்ல, அல்லாஹ்வோட லப்பைக கபூல் செய்யல, ரிஜெக்ட் பண்ணப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல்களை செய்வோம் தான், ஆனா அந்த அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய லெவலுக்கு கொண்டு வரது இருக்கிறதா? அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதுக்கு ஒரு அடையாளம் தான். சொன்னதை போல ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பத்தை தாரான், நாங்க பெர்ஃபார்ம் பண்ணினோம், அடிமைகளை போல பிச்சை கேட்டு கபூல் செய்ய வச்சிட்டோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் கண்டினியூட்டி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அல்லாஹ் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவார். எனவே இந்த 15 டேஸே போதும் வேண்டவங்க ரமதானுடைய ஆளாக்க முடிவு செய்யுது. இந்த 15 டேஸ்ல நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை, உடுப்பட்ட ஹராம் எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சுட்டேன், விடுபட்ட பாவங்கள் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன், செஞ்சு கொண்டிருந்த அமல்கள் எல்லாமே அப்படியே நின்றுட்டேன்டா, அல்லாஹ் ரமதான கபூல் செஞ்சானன்றதை யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இன்னும் லேட் இல்ல. அல்லாஹ் கிட்ட அழுந்து அல்லாஹ் கிட்ட எப்ப கேட்போமோ ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பங்களை தாரத்துக்கு தயாராக இருக்கிறார். எனவே அந்த தக்வா,
அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங்க தந்தான். அந்த தக்குவாவை நானும் நீங்களும் அடைஞ்சிட்டோம் என்றா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் லேசாக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவா என்று சொல்றது ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு ரகசிய தொடர்பு. உலகத்துக்கு விளங்காது நான் நல்லவனா கெட்டவனா. உலகம் நினைப்பாங்க நான் நல்லவன் என்று. ஆனா படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். வலா துஸக்கு அன்ஃபுஸகும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. நீ நல்லவன் என்று பீத்தாத அல்லாஹ் சொல்றான். நீ நல்லவன் என்று நீ பீத்தாத. அல்லாஹ்க்கு தெரியும் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு தக்குவா இருக்கிறீர்கள். அவனுக்கு தெரியும் நீ எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படுறாய். எனவே அல்லாஹ்வை பயப்படணும் மக்களுக்கு முன்னால் என்றதை விட அல்லாஹ்வை பயப்படணும் தனிமையில இருக்கக்கூடிய நேரத்துல. ஒரு ரூம்ல தனிமையில இருக்கிறோம், ஒரு மொபைல் கையில இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு மெஷின் இருக்குது. பிரஷரை டெஸ்ட் பண்ண மெஷின் இருக்குது, கொலஸ்ட்ரால டெஸ்ட் பண்ண மெஷின் இருக்குது. என்னுடைய பர்சனல் கருத்து, குர்ஆன் ஹதீஸுடைய கருத்து சொல்லல, என்னுடைய பர்சனல் கருத்து. ஒரு மனுஷன் தக்குவாவை நீங்க செக் பண்ணணுமா, அவருடைய மொபைல் இருக்குது, அந்த மொபைல் சொல்லும் நான் தக்குவாதாரியா இருக்கேன், அது மட்டும் போதும். அவரே கொஸ்டின் பண்ணினாருங்க, இந்த மொபைல் என் சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா, நரகத்துக்கு கொண்டு போகுமா, இதை வச்சு நான் சொர்க்கத்தை சம்பாதிக்கிறேனா, நேரத்தை காலத்தை வீணாக்குறேனா, ரப்புடைய தொடர்பு கூடுதா குறைதா, இந்த ஒன்று போதும் ஏண்ட தக்குவாவை டெஸ்ட் பண்ணிப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனிமேல ரப்ப பயப்படுறது இருக்குது, இதுக்கு பேர் தான் தக்குவா. எப்ப தக்குவாவை அடைவோமோ, இப்ப எல்லாமே உலகத்துல யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, போக பார்த்தா எல்லாத்துக்கும் வறுமை வரும் போல இருக்குது, கஷ்டம் வரும் போல இருக்குது, பெட்ரோலும் கூடி இருக்குது, கேஸும் கூடி இருக்குது, மாசம் மாசம் எக்ஸ்பென்சஸ் சரியான கூடியாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் ரமதான் சரியான தக்குவாவை அடைஞ்சிட்டான் என்றா, அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டாக்கிட்டான் என்றா, குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் ஒரு நாளும் ப்ராமிஸ பிரீச் பண்ணவே மாட்டான். ஒரு ப்ராமிஸ் ஒன்றை வச்சான் என்றா அல்லாஹ் அதை நிரூபிச்சு காட்டியே தீர்வான். எனவே அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ் என்ன? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. ரமதான்ல நீங்க தக்வாவை சம்பாதிச்சீங்கடா, நீங்க தக்வாவோட வாழ்ந்தீங்கடா, يَجْعَل لَّهُ مَخْرَجًا. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நாங்க உங்களை வெளிக்கெடுப்போம் என்பதாக. நீண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிறீங்க, மூச்சு எடுக்கிறது எப்படி அப்பா, தின்றது எப்படி அப்பா, மீன் தின்றா எனக்கு வந்து டிஸ்டர்பா இருக்குமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் 40 நாட்கள் மீன்குள்ள வச்சு அல்லாஹ் பாதுகாத்து காட்டுறான். நெருப்புக்குள்ள 40 நாட்கள். இப்ராஹிம், உங்களோட வாழ்க்கையாக சந்தோஷமான காலம் என்ன? அந்த சந்தோஷமான காலம் நெருப்புல இருந்த 40 நாள். உங்களே அந்த பிரச்சனை இருந்து நாங்களே வெளிக்கெடுப்போம். அவங்க வராங்க, இடத்துல வறுமையா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என் மகனை வந்து விரோதிகள் கைப்பற்றாங்க, அவங்கள கஸ்டடியில வச்சிருக்கிறாங்க, ரன்சம் ஒன்று கொடுத்தா பிஜியா ஒன்று கொடுத்தாதான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை யார சூழல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நீங்களும் ஓதுங்க, மனைவிக்கும் சொல்லுங்க, மகனுக்கும் செய்தி அனுப்புங்க. பொறுமையோட நீங்க, தக்வாவோட நீங்க அல்லாஹ் உதவி செய்வார். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த சம்பவம் பல அமைப்புகள்ல வந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜெயில இருக்கிறார், தக்வாவோட இருக்கிறார், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதிக்கொண்டே இருக்கிறார். எந்த சங்கிலியால கெட்டிருந்துச்சோ சேஞ்ச், அந்த சேஞ்ச் எல்லாம் வெடிக்குது. எந்த ரூம்குள்ள மூடப்பட்டிருந்துச்சோ அந்த ரூம் தொடப்படுவது. அப்படியே விரோதிகள கண் பார்வைக்கு இல்லாம அல்லாஹ் வெளியே அனுப்புறான். கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 4000 ஆடுகள் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டே வருவது. மதீனத்து வந்த உடனே உள்ளத்துள்ள பயம் என்ன? என்னையோட பின்னுக்கு வந்த இந்த ஆட்டு மந்த ஹராமா ஹலால்? தக்வாவுடைய ஆரம்பம் முசல்லா அல்ல, தக்வாவுடைய ஆரம்பம் பஜார் என்றது நானும் நீங்களும் நினைப்போம். எந்த குடுக்கல் வாங்கல்ல தக்குவா இல்லையோ, தொழுகையில ஒரு நாளும் பக்குவம் வராது, தொழுகையில ஒரு நாளும் குஷு குழு வராது, தொழுகையில ஒரு நாளும் பேணுதலே வராது. ஏன்? சம்பாத்தியம் ஹராம். தக்குவாவுடைய ஆரம்பமே அங்கதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஃப்தி சாப் கிட்ட போறாங்க. யாரும் முஃப்தி சாப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு நீங்க சொன்னதை போல ஓதிக்கொண்டே இருந்தேன், இப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் வந்த பின்னுக்கால இப்படி வந்துட்டு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் தக்வாவோட வாழ்றாங்களோ அவர்களை அல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே எடுப்பார். அது மட்டுமல்ல, வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். நீங்க நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவார். நீங்க நினையாத புறம். நானும் நீங்களும் எப்படி, நான் எவ்ரி மந்த் ஆபீஸுக்கு போறேன், 25th என் அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்துடும். நான் ஒவ்வொரு மாதம் 2 ஷிப்மெண்ட் போடுறேன். அந்த சைனால இருந்து வரக்கூடிய ஷிப்மெண்ட் வித்த பிறகு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வழிகள். ஆனா யாரு தக்குவாவோட வாழ்றாங்களோ, இறையச்சத்தோடு இருக்கிறாங்களோ, நினையாத புறத்திலிருந்து நாம் உங்களுக்கு ரிஸ்க் தருவோம். மரியம், சீசன்லே இல்லாத ஃப்ரூட்ஸ் தின்று கொண்டிருக்கிறீங்க, எங்கால கிடைச்சிட்டு? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாங்க, எங்காலப்பா சீசன்ல இல்லாத ஃப்ரூட்டை தின்று கொண்டிருக்கிறீங்க? இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்ல, டைரக்டாக எனக்கு இறக்கிட்டானுங்களா மரத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து. எனவே நீங்க எப்ப தக்குவாவோட வாழ்வீங்களோ, நினையாத புறத்திலிருந்து இருக்கு. நினைச்ச புறம் இல்ல, நினைச்ச புறம் நினையாத புறத்திலிருந்து நாங்கள் அந்த ட்ரைனிங்க தான் ரமதான்ல அல்லாஹ் தந்தா. ஆனா நானும் நீங்களும் மறந்துட்டோம், என்ன ட்ரைனிங் நடந்துச்சு, ட்ரைனிங் கேட்கிறோம். மிகதாத் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல போறாங்க, ஒன்றுக்கு போகணும், அப்படியே சைட்ல குந்துறாங்க, ஒரு பொந்து ஒன்று. அந்த பொந்துல இருந்து ஒரு எலி வருவது, தங்க காசையை வைக்கிறது, மருவ போகுது, மருவ வருவது, மருவ வைக்கிறது, மருவ போகுது, மருவ வருவது, மருவ வைக்கிறது. 17 காசி. இவர் ஒன்றுக்கு போயிட்டு முடிய போல கடைசியாக ஒரு சோப்பு கலர் பேக் ஒன்றும் வச்சு, அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு காசு இருக்கு. 18 காசு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பஜார்ல போயிட்டு சம்பாதிக்க போகல, ஒன்றுக்கு போயிட்டு குந்திட்டார், அவ்வளவுதான். 18 காசு வந்துட்டு கைக்கு எடுத்துட்டாரு. இப்ப யோசனை, ஹராமா ஹலாலா? தக்குவா இல்ல, ஹராமா ஹலாலா? 2 சைட பார்த்தாச்சு, யாரும் பார்க்கல, கூட்டாச்சு, அப்படியே வைத்தாச்சு. இல்ல இல்ல, முஃப்தி சாப் கிட்ட போறாங்க. யாரு முஃப்தி சாப்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்ல, நான் ஒன்றுக்கு போனேன், இப்படிதான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை கேள்வி, நீங்க கைய போட்டு எடுத்தீங்களா, அது தானா வச்சுட்டு போச்சா? கைய போடவே இல்லை. யார் சொல்ல சொன்னாங்க, சுத்த ஹலால். இன்னொரு ரிவாயத்துல வருவது, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க, தக்வாவோட இருந்தால நினையா நாங்க வைக்கிற சாமானத்தை எங்கேயோ வைத்து தொலைச்சிடும். ஆனா எப்ப தக்வாவோட வாழ்றீங்களோ, எங்கேயோ உள்ளது ஹலாலான அமைப்புல கொண்டு வந்து. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆட்சிகள் மாறலாம், விலைகள் கூடலாம், எனக்கு ரப்போடு உள்ள தொடர்பு இருக்குது, அவன் தான் எனக்கு ரஸ்தாக். எனக்கு புஷ்ஷும் ரஸ்தாக் அல்ல, அல்லது இந்த கவர்மெண்டும் ரஸ்தாக் அல்ல, ஈரானும் ரஸ்தாக் அல்ல. எந்த ரஸ்தாக் அல்லாஹ், எந்த தொடர்பு அல்லாஹோட சீராகினா அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து எனக்கு ரிஸ்க் தரும். அளந்ததை தரதானே ஒண்ணும், அவன் தானே லேசாக்கணும். எனவே அந்த ட்ரைனிங் ரமலான்ல தந்துட்டான நானும் நீங்களும் இப்ப பயந்து கொண்டிருக்கிறேன், என்னடா நடக்க போகுது, என்னடா நடக்க போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் தக்வாவோட வாழ்றாங்களோ அவர்களுடைய எல்லா விடயங்களை நாங்கள் லேசாக்குவோம் என்பதாக. முதலாவது பிரச்சனையிலிருந்து வெளியெடுப்போம், 2வது நினையாத பொறுத்திலிருந்து ரிஸ்க் தருவோம், 3வது எதுக்கு கைய வச்சாலும் எல்லாத்தையும் லேசாக்கி தருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியும் தான், ஒரு அரசரும் தான். இரவேல ஒவ்வொரு நாளும் நோன்பு, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, இரவேல நின்று வணங்குவாங்க, அமல் செய்வாங்க. அவருக்கு ஒரே ஒரு கவலை, நான் நல்லவனா கெட்டவனா, எங்க குறைகளை யாரும் சொல்றாங்க இல்லையே. மாலையில கிங் அரசர் மாலையில தோற்றத்தை மாத்தி மக்களுக்கு மத்தியில போவாங்க, கேட்பாங்க, உங்களோட அரசர் தாவூத் எப்படி? நாங்க என்ன கேட்கவே மாட்டோம், சும்மா சரி பலாய் தேவையில்லாம இந்த குறைகளை சொன்னா. இவர் விரும்புறதே இந்த குறையை யாரும் சொல்ல மாட்டாங்களா, அதை தெரிஞ்சு கொள்ளணுமே. எனவே அல்லாஹ் எல்லாமே கேட்டா சொல்லுவாங்க, நல்ல மனுஷன், சாலியான மனுஷன், நீதமான மனுஷன், அமலாளி, இபாதத்தாளி. இதுக்காக ஒரு நாள் அல்லாஹ் என்ன செஞ்சானு, ஒரு மலக்கொண்டு அல்லாஹ் அனுப்பினா, தாவூதுடைய குறைய சொல்லுங்க. இவருக்கு தெரியாது மலக்கென்று. அந்த மலக்கு என்ன சொல்லிட்டாங்க, என்ன நல்ல மனுஷன் தான், ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டா நல்லவன். என்ன? ஹராம் இல்ல, ஹராம் இல்ல. அவர் அரசர், அவருக்கு பைத்துல் மாலால சாப்பிடலாம், பிரச்சனை ஒன்று இல்ல. அவர் அரசர், பைத்துல் மாலால சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல.
ஆனா ஒரு நபி அந்த உயர்ந்தவர், அவர் பைத்துல் மாலால எடுக்காம அவருக்கென்றே ஒரு சம்பாத்தியம் இருந்தா இதை விட நல்ல மனிதன். அவ்வளவு ஹராம் இல்ல, இவ்வளவு காலம் செய்யறது ஹராம் இல்ல. இதை சென்னோடனே உள்ளத்துல பட்டுட்டு சரி நான் இதுக்கு போற பைத்துல் மால்ல கையே வைக்க மாட்டேன், நான் ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை செஞ்சு நான் சாப்பிடுவேன், பொதுமக்களோட பணத்துல இருந்து இல்ல வாங்க. கைய பைத்துல் மாலால எடுத்துட்டு எங்க கைய வச்சாரு தெரியுமா? இரும்புல போயிட்டு கைய வச்சுட்டார். என்ன, நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், கவசம் செஞ்சு ஆமல் கஷ்டப்பட்டு கவசம் செஞ்சு நான் வித்து சம்பாதிப்பேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இரும்ப சூடாக்கணும், சுத்தியலால் அடிக்கணும், அச்சத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெச்சது கையில, கைய இரும்பல. ஆனா தக்குவா, பேணுதல், பக்குவம், நான் பொதுமக்களோட பணத்துக்கு ஹலாலா இருந்தாலும் வைக்க மாட்டேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலன்னா லஹுல் ஹதீத், நாங்க அந்த தாவூதுக்கு நாங்க இரும்ப கொலைச்ச மாவ போல லேசாக்கி தந்துடும், மிருதுவாக்கி தந்துடும். சுத்தியலும் இல்ல, ஒன்றும் இல்ல, கையாலே அப்படியே டிசைன் பண்ணுவாங்க. கையை விட்டோடனே அது இரும்பாக மாறும். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. தக்வாவோட இருந்தா பிரச்சனையிலிருந்து வெளியே எடுப்போம். தக்வாவோட இருந்தா நினையாத பொருட்கள் ரிஸ்க் தருவோம். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. தக்வாவோட இருந்தா நீங்க எதுக்கு கைய வைக்கிறீங்களோ அதை நாங்க லேசாக்கி தந்துடுவோம். அவ்வளவு பெரிய ட்ரெயினிங் ரமதான்ல நடந்துச்சு. ஆனா இப்ப பதிலும் இல்லாம தூங்குறோம், முன்பின் சுண்ணத்துகளும் இல்ல. குரான மூடின குரான இதுவரை காட்டி ஒரு ஜுசு 15 நாள் ஆகிட்டு ஒரு ஜுசுவ கூட ஓதல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன ட்ரெயினிங் எடுத்துட்டோம் என்று யோசி. எனவே கபூலியத்துக்கு அடையாளம் இஸ்திகாமத், தொடர்ச்சியான அமல். அதுக்குதான் நல்லா ரமலான வச்சான். நீங்க நல்ல சர்வீஸ் எடுத்து தொடர்ச்சியாக செய்யுங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறது சீசன் அமல் செய்யறவங்களுக்கு அல்ல, சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறது இஸ்திகாமத்தா மௌத் வர காட்டி அமல் செய்யறவங்களுக்கு. இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி யார் உலகத்துல மௌத் வர காட்டி இஸ்திகாமத்தாக அமல் செய்வாங்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மௌத்துடைய நேரத்தில் நாங்க ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் இறக்குவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்து வரக்காட்டின் இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கிறது ஆக முக்கியம். அததான் அல்லாஹ் என்னை உங்களே கபூல் செஞ்சான் என்றதுக்கு அடையாளம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்